சட்டமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளித்திருப்பதாக தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். முதல்ல என் சார்பாக சேலம் மற்றும் நாமக்கல் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தனித்தொகுதிகள் தவிர தலைவர் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பமுடன் நான் அளிக்கவிருக்கிறேன். அதற்கான விருப்பமுறைகளை நான் பெற்றிருக்கிறேன். நான் என்னை பொறுத்தவரை திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளிக்கவிருக்கிறேன். எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. மற்ற கட்சிகள்லாம் எத்தனை விருப்ப மனு விநியோகிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும். ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும், வரலாற்றில் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அத்தனை விருப்ப மனுகள் விநியோகிக்கப்படும். சார், இன்னைக்கு நீங்க சொல்றீங்க திருச்செங்கோடு தொகுதிக்கு நான் விருப்ப மனு பெற்றிருக்கேன். நீங்க ஏற்கனவே அங்க வந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க, நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருக்கீங்க. அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? திருச்செங்கோடு தொகுதியில் மட்டும் இல்லை, தமிழகம் ஃபுல்லாகவும் நான் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் செல்றப்ப ஒரே ஒரு காமன் தீம் தான் என்னால் பார்க்க முடியுது. மக்கள் அனைவரும் மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சிகள் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சாங்க. அவங்களுக்கு மக்களை ஒரு சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு கட்சிகளுக்கும் பெரிய வித்தியாசமே பார்க்கல. எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அவங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு. யாராச்சும் உண்மையான மாற்றம் வேண்டும் வராதா அப்படின்னு ஒன்றும் சொல்ல போனால் ஒரு ஏங்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. களம் ரொம்பவே சாதகமாக இருக்கு. சார், இப்போ 234 தொகுதிக்கும் வந்து விருப்ப மனு கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா இது வந்து தனித்து போட்டி அதுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? 234 தொகுதிகளிலும் தலைவர் முதல் மாநாட்டில் சொன்னார்ல விக்கிரவாண்டியில், அப்ப என்ன சொன்னாரோ அதே தான். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய மக்கள் ஆதரவு இப்ப இருக்கு. இருந்தாலும் தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி கூட்டணி குறித்து சில முடிவுகள் எடுக்கப்படலாம். அது தலைவர் தான் முடிவெடுப்பார். சார், இப்ப வந்து தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் வந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதாவது தாவேகா தலைவரை, அதாவது கருப்பு பணம் வந்து வாங்கினவர் தான் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? கருப்பு பணம், ஊழல், லஞ்சம், கமிஷன், கரப்ஷன் அதை பத்தி அவர்கள்லாம் பேசலாமா அப்படிங்கறதே அவங்க யோசிச்சுட்டு பேசணும்.